இத்தன நாளா இந்த மால்வாக் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு வந்து அதாவது கௌதம்க்கு தேவையோ! இல்லையோ! பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்குக்கும் இந்த அஞ்சலிக்கும் வந்து அத குடுக்கவே கூடாது. அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது அப்டின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசில நம்ம இலக்கியாவுக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஜானகி, ரேவதி இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா, இந்த அஞ்சலியும், கார்த்திக்கும் நேரா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு கெளம்பி வர்றது மட்டும் இல்லாம, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் அந்த டாக்குமெண்ட்ல வந்து சைன் போட்டாரு. அதாவது மால்வாக் ப்ராஜெக்ட்ல சைன் போட்டுட்டாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்குறாங்க. அது உண்மையிலேயே நம்ம இலக்கியாவுக்கும், ஜானகிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. கடைசில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அ இலக்கியாவும், ஜானகியும் அந்த டாக்குமெண்ட்ட வாங்கி, அதுல இருக்கிறது நம்ம கௌதம் கையெழுத்து தானா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறாங்க. அத பார்த்ததும் உண்மையிலேயே அச்சசல் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்ட மாதிரி இருக்கு. அத பார்த்த உடனே இன்னும் பயங்கரமான அதிர்ச்சி. எப்படி நடந்துச்சு இது? கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் சைன் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாரி சொல்லி நம்ம இலக்கியா அவ்ளோ போராடிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் சைன் போட்டது எந்த அளவுக்கு உண்மையோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நீ நெறைய வந்து யோசிக்காத இலக்கியா. அதே மாதிரி உன்ன மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிடையாது. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கௌதம உசுப்பேத்திக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. கௌதமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைக்கிறத யாராலயும் தடுக்க முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியாவுக்கும், ஜானகிக்கும் ஒண்ணுமே புரியல. பயங்கரமான அதிர்ச்சி. ஆனா இந்த அஞ்சலி இவ்ளோ கேவலமா பேசிட்டு போவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் தான் கௌதம் வரட்டும், மத்த எல்லாத்தையுமே அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி வந்து நெனச்சு அமைதியாவும், பொறுமையாவும் இருந்தாங்க. கடைசியில கௌதம் வரும்போது தான் இந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் உண்மையிலேயே சைன் போட்டு குடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வருது. ஆனா இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும், ஜானகி வந்துட்டு, "எதுக்காகப்பா இப்படி பண்ண? அதுவும் இல்லாம இந்த சொத்து எல்லாத்தையுமே உன் பேர்ல இருந்து புடுங்கிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உன் திறமைக்கு கிடைச்ச அந்த ஒரு ப்ராஜெக்ட்டையும் நீ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விட்டு குடுக்கணும்னு நெனச்ச?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "என்ன ஜானு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற சொத்தே நீங்க தான். நீ உன்ன தவிர வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீ எத நெனச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத. எனக்கு முக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மட்டும் தான். அந்த ப்ராஜெக்ட் வந்து கிடையாது. அதாவது இந்த ஒரு விஷயத்துலயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் என்ன புரிஞ்சுப்பானா? இல்லையா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா, அவன சின்ன வயசுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, என் தம்பியா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தப்பு தப்பான வார்த்தைகளால் என்ன பேசிட்டான். பட் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சாலாச்சும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்ப்பான்ல. இப்படி ஒரு அண்ணன் இருந்தாரு. இப்படி ஒரு அண்ணன் இருக்காரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி யோசிச்சு பார்ப்பான்ல. அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இப்போ நம்ம இலக்கியாவும், ஜானகியும் அவ்ளோ பாடுபட்டாங்க. ஆனா கௌதம் எழுதி குடுத்ததுனால, இப்ப இவங்க எல்லாருமே கோவமாயிடுவாங்களா? என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.